ஹலோ சிபிஎஸ்சி 9th ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம புது புக்கில் இருந்து சாப்டர் 2 பாலினாமியல்ஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு டிகிரினா என்ன, கோஎஃபிஷியனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தென் எக்ஸசைஸ் 2.1ல் இருக்க எல்லா சம்மே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைசிங் சேலஞ்சிங் கொஷினுமே இருக்கு உள்ள. எத்தனை பேர் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். வெல்கம் டு பிரைம் மேக்ஸ் தமிழ். லெட்ஸ் ஸ்டார்ட். வாட் இஸ் டிகிரி? ஃபஸ்ட்டு பாலினாமியலில் டிகிரினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். டிகிரினா நீங்கள் என்ன சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும், ஹையஸ்ட் பவர் அப்படிங்கிற கீவேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 4x⁻3 + 2x² - x + 5 அப்படின்னு ஒரு பாலினாமியல் இருக்கு. இந்த பாலினாமியலுக்கு டிகிரி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதில் வேரியபிள்னா எக்ஸு எக்ஸு எக்ஸ்ன்னு இருக்கிறது பேர் வேரியபிள். அதில் இருக்க பவர்ஸ்லாம் பாருங்க, 3 இருக்கு, 2 இருக்கு, 1 இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் பவர். இந்த 3 to 1ல் ஹையஸ்ட் பவர் எது? 3 தான். அப்போ இந்த பாலினாமியலுக்கு டிகிரி வந்து 3. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் கோஎஃபிஷியன்ட்னா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நம்பர் அண்டு சைன். ஸோ நம்பர் அண்டு சைனா என்ன அப்படின்னு இப்போ நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு பாலினாமியலில் இருக்க வேரியபிளுக்கு பக்கத்தில் இருக்க நம்பரையும் பார்க்கணும், சைனையும் பார்த்து கோஎஃபிஷியன்ட் சொல்லணும். புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். -5x⁻3 + x² + 2 இது ஒரு பாலினாமியல். இந்த பாலினாமியல்ல x⁻3யோட கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னு சம்ல கேட்குறாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் x⁻3 எங்கே இருக்குன்னு பார்ப்பீங்க. அது பக்கத்தில் நம்பர் என்ன, அதோட சைனோட பார்க்கணும். அப்படி பார்த்தா நமக்கு -5 தான் இதோட கோஎஃபிஷியன்ட். நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்னா என்ன அப்படின்னு சில டைம் கேட்பாங்க. ஸோ கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்னா என்னன்னா, அந்த பாலினாமியல்ல வேரியபிளே இல்லாமல் ஒரு நம்பர் தனியாக இருக்கும். ஸோ அப்போ இந்த சம்மில் என்ன நம்பர் அப்படி இருக்கு, 2 தான் அப்படி இருக்கு. அதோட சைன் ப்ளஸ். அப்போ நம்ம 2ன்னு எழுதினாலும் சரி, +2ன்னு எழுதினாலும் சரி, ஓகே தான். நெக்ஸ்ட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னு இந்த சம்மில் கேட்குறாங்க. சில பேருக்கு கன்ஃபியூஷன் வரும். எக்ஸே நம்ம சம்மில் தனியாக இல்லையே, எங்கேயுமே வேரியபிளா, x² இருக்கு, x⁻3 இருக்கு, கான்ஸ்டன்ட் இருக்கு, எக்ஸே கிடையாதே அப்படின்னா இல்லவே இல்லை. அப்போ அதோட கோஎஃபிஷியன்ட் 0ன்னு சொல்லணும். இப்போ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். இதை தவிர்த்து ஒரு புது கான்செப்ட், ஒரு டிகிரியை வச்சு உங்களுக்கு பாலினாமியலோட டைப்ஸ் என்ன, டிகிரி 1ஆ இருந்தால் அதுக்கு பேர் என்ன, டிகிரி 2ஆ இருந்தால் அதுக்கு பேர் என்ன, டிகிரி 3ஆ இருந்தால் அதுக்கு நேம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது பெட்டர். டிகிரி 1ஆ இருந்தால் அதை லீனியர் பாலினாமியல்னு நம்ம சொல்லுவோம். டிகிரி 2ஆ இருந்தால் அதை குவாட்ராடிக் பாலினாமியல் அப்படின்னு நேம் சொல்லுவாங்க. டிகிரி 3ஆ இருந்தால் கியூபிக் பாலினாமியல் அப்படின்னு நேம் இருக்கும். ஸோ இப்போ நம்ம தேவையான பேசிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம எக்ஸசைஸ் 2.1குள்ள போகலாம். கொஸ்டின் 1 என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த டிகிரி ஆஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல் அப்படின்னு ஒரு 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல நமக்கு பவர் 2 இருக்கு, எக்ஸுக்கு பவர் 1 இருக்கு. அப்போ 2 பெரிய நம்பரா, 1 பெரிய நம்பரா? அப்போ நமக்கு 2 தானே பெரிய நம்பர். அப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு டிகிரி 2. அதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன்ல நமக்கு y தான் வேரியபிள். அதில் பாருங்க பவர் 3 இருக்கு, பவர் 1 இருக்கு. அப்போ ஹையஸ்ட் பவர் வந்து நமக்கு 3. இப்போ செகண்ட் சப்டிவிஷனுக்கு டிகிரி வந்து 3. அதே மாதிரி தேர்ட் சப்டிவிஷன் போறப்ப எங்கேயுமே நமக்கு வேரியபிள் இருக்காது, கரெக்டா, எக்ஸோ ஒய்யோ இருக்காது. அப்ப இந்த -9 மட்டும் இருக்கு, அதுக்கு டிகிரி எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த -9 x⁻0ன்னு எழுதலாமா? எனிதிங் பவர் 0 1 தானே. அப்ப ஒரு நம்பர் மட்டும் தனியா வந்தா அதை x⁻0ன்னு எழுதலாம் மல்டிப்ளைல. பவர்ல இப்ப ஹையஸ்ட் டிகிரி என்ன, 0 தான். ஸோ அதனால டிகிரி 0ன்னு சொல்லணும். ஸோ கான்ஸ்டன்ட் நம்பர் மட்டும் தனியா வந்தா டிகிரி 0. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன்ல z மட்டும் தான் வேரியபிள், அதுக்கு பவர்ல 1 தானே இருக்கு. அப்ப அதுக்கான ஆன்சர் டிகிரி 1. ஸோ புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் சம் போலாமா? கொஸ்டின் 2 என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரைட் பாலினாமியல்ஸ் ஆஃப் டிகிரி 1, 2 and 3. அதாவது டிகிரி 1 இருக்க மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்கணும். இப்போ டிகிரி 1 வர மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க போறேன். ஸோ x+7 இது டிகிரி 1 இருக்க ஒரு பாலினாமியல். அக்ரி பண்ணிக்கிறீங்க தானே? இதுக்கு பேர் என்னன்னு கேட்டாலும் எழுத தெரியணும். இது பேரு லீனியர் பாலினாமியல். இப்போ அதே மாதிரி டிகிரி 2 இருக்க மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். நம்மளோட விருப்பம் தான், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு டிகிரி 2ஆ இருக்கணும். x² - 3x அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். டிகிரி 2க்கு நேம் கேட்டா சொல்ல தெரியணும், குவாட்ராடிக் பாலினாமியல். ஓகே. நெக்ஸ்ட் டிகிரி 3. ஸோ டிகிரி 3னா நமக்கு கியூபிக் பாலினாமியல் நேம்ஸ் தெரியும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து x⁻3. இது மட்டுமே ஒரு டிகிரி 3 பாலினாமியல் தான். பட் இருந்தாலும் நம்ம நம்பர்ஸை இன்னும் கொஞ்சம் சேர்த்து எழுதுறீங்கன்னா x² - 1. ஸோ டிகிரி 3 வந்து ஒரு கியூபிக் பாலினாமியல். ஸோ எப்படி டிகிரி வச்சு பாலினாமியல் எழுதணும்னு எக்ஸாம்பிள்ஸ் புரிஞ்சதுங்களா? இப்போ நம்ம கொஸ்டின் 3 போலாம். கொஸ்டின் 3 என்ன கேட்டிருக்காங்கன்னா,
வாட் ஆர் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் எக்ஸ் பவர் 3 இந்த பாலினாமில் அப்படின்னு ஒரு பாலினாமில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னு இந்த பாலினாமில் இருந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் எங்கே இருக்கு? நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் இங்கே இருக்கு. அது பக்கத்தில் இருக்க நம்பர் 6, அதோட சைனு ப்ளஸ் தான். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 6. அதே மாதிரி எக்ஸ் பவர் 3யோட கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸ் பவர் 3 நமக்கு இங்கே இருக்கு. அதோட பக்கத்தில் இருக்க நம்பர் 3, அதோட சைனு -3. ஸோ அப்போ நம்ம எழுதுறப்ப -3ன்னு தான் எழுதணும். கிளியர்? ஸ்டூடெண்ட்ஸ், சேலஞ்சுக்கு ரெடியா? உங்களுக்கான பாலினாமியல் என்னன்னா -x பவர் 4 -0.5 x பவர் 3 + 2. இதான் உங்களுக்கான பாலினாமியல். இந்த பாலினாமியல்ல நீங்க என்ன சேலஞ்ச் கொஸ்டின்னா, ஃபர்ஸ்ட் இந்த பாலினாமியலோட டிகிரி என்னன்னு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் இந்த பாலினாமியல்ல எக்ஸ் பவர் 3யோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இது ரெண்டும் தான் உங்களுக்கான கொஸ்டின். உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சதோ அதை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் கரெக்டா பண்றீங்கன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். நம்பர் 4 என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இசட் இந்த பாலினாமியல் அப்படின்னு ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. இசட் பவர் 3 இருக்கு, இசட் ஸ்கொயர் இருக்கு, இசட்ஏ காணா, மிஸ்ஸிங்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. கோஎஃபிஷியன்ட் மட்டும் என்னன்னு கண்டுபிடிச்சா போதும், அதிகமா பேச வேணாம். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இசட் என்னன்னு கேட்டாங்க. நமக்கு இசட்டுங்கிற டேர்மே அங்கே இல்லை. அப்போ நம்ம கோஎஃபிஷியன்ட் 0ன்னு எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நிறைய பேர் சார் புக்கை தாண்டி நிறைய கொஸ்டின் கொடுங்க, எனக்கு எங்க இருந்து எடுக்கிறதுன்னு தெரியல, ஆன்லைன்ல கிடைக்க மாட்டேங்குது, புதுசா புக் இருக்கனால ஆன்லைன்ல சோர்சஸ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய சொல்றீங்க. ஸோ அதுக்காக ஒரு சின்ன சஜஷன் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஸோ எனக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரியிற ஜிமெயில் ஐடிக்கு உங்க ஸ்கூல்ல இருந்து கண்டக்ட் பண்ண கொஷின்ஸ்லாம் எனக்கு கொடுங்க. மல்டிபிள் ஸ்கூல்ல இருந்து நிறைய கொஷின் பேப்பர் வரும். ஸோ அப்போ நம்ம ஒரு வாட்ஸ்அப் சேனல் வச்சிருக்கோம். அந்த சேனல்ல இந்த கொஷின்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்றேன். யார் தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காம மெயில் பண்ணுங்க, அப்பதான் அடுத்தவங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் 5 என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆஃப் த பாலினாமியல் அப்படின்னு ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம்னா என்ன? ஆல்ரெடி நமக்கு தெரியும், வேரியபிள் இல்லாத நம்பர் மட்டும் இருக்க டேர்ம் பேர் தான் நம்ம கான்ஸ்டன்ட் டேர்ம் சொல்லுவோம். இந்த சம்ல -10 அப்படி இருக்கு. அப்ப நமக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து -10 தான். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க, உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் ஒரு நல்ல கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் நாங்க போடுறப்ப உங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.